டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்காக போடுறேன். ரொம்ப நாளா எல்இடி மானிட்டர் நம்மளோட ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ல நான் ஒரு மானிட்டர் வாங்கியிருக்கேன். அதை பத்தின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இனி நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மானிட்டர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த மானிட்டர் கொடுக்குற போர்ட்ஸ். HDMI போர்ட் அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக், வெறும் VGA போர்ட்டு விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கக்கூடாது. அடுத்தது ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒர்க்கும் வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும். அதே மாதிரி மானிட்டரோட கம்பெனியை பார்க்கணும். இப்போ சில கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ சாம்சங் போனீங்கன்னா 3 years வாரண்டி கிடைக்கும். நான் வந்து சாம்சங் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இதுதான். சாம்சங் மானிட்டர் பொறுத்த வரைக்கும் 22, 24, 27, 32 இன்ச்சு 3 இதில் வருது. 2 சீரீஸ் தான் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க முடியும். M5 ஒன்று, S3 ஒன்று. நான் பட்ஜெட்டில் எனக்கு 10,000ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன்றதுக்காக நான் S3ல வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து M5 போகலாம். M5ல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் ஃபயர் டிவி ஸ்டிக் தனியாக வாங்க தேவையில்லை. பை டிஃபால்ட்டாக அதுவே ஆண்ட்ராய்டு வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. மானிட்டரில் உங்களுக்கு பெசில்லெஸ் இருக்கும், அதாவது ரொம்ப தின்னாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வந்து கிளியராக காமிக்கிறேன். அதே மாதிரி கலர் வந்து ரொம்ப பஞ்சியாக இருக்கும். சரிங்களா, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. டெல்லோட இது கொஞ்சம் ஜாஸ்தி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. அதுவும் ஒரு ரீசன் ஆக்சுவலாக இந்த மானிட்டர் நான் வந்து போகிறதுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்போ சேல் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா, எல்லா மானிட்டரும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7,000லேருந்து 16,000க்குள்ளவே வந்து உங்களோட சைஸ் இன்ச்சுக்கு ஏற்றதுக்குள்ளே அமைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி விட்றேன். இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எசென்ஷியல் மானிட்டர் T35. இதோட விலை 19,000 சொல்லியிருக்காங்க. பட் நான் வாங்குறது வெறும் 7,500 உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். T35F சரிங்களா, ஃப்ரீ சிங்க்கு இதெல்லாம் இருக்குது. இந்த மானிட்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக என்னுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதோட பெருசாக வச்சாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சைஸை இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதோட இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம். அங்கே பாருங்கள், நான் ஈஸியாக வந்து தூக்க முடியுது. இது வந்து ஒரு LED மானிட்டர், ஃபுல் HD ரெசல்யூஷன். எனக்கு 4K வேண்டாம், 4K சீப்பாக வரும்போது நான் வாங்கிப்பேன். போர்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு VGA போட்டு, ஒரு HDMI போட்டு, சரிங்களா, அதுக்கப்புறம் பவர் போட்டு. நான் இப்போ கை வச்சிருக்க இடத்துல தான் பட்டன்ஸ் இருக்குது. திக்னஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பெசல்லெஸ் டிஸ்பிளே தான்.